எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கிற ஒரு பழைய கால ரெசிபி தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறது. இலை இட்லி அதே மாதிரி கெட்டு இட்லி அந்த மாதிரி எல்லாம் சொல்கிற ஒரு வித்தியாசமாக இருக்கிற இட்லியோட ரெசிபி தான் இது. இது வந்துட்டு நம்ம வாழை இலையில் தான் செஞ்செடுக்கிறது. 3 to 4 நாள் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி நம்ம ஊற வச்சுக்கலாம். தவிடோடு இருக்கிற ப்ரௌன் கலர் பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். வெள்ளை கலர் பச்சை அரிசியாக இருந்தாலும் போதும். தவிடோடு இருக்கிற இந்த பச்சை அரிசி எங்கிட்ட இருந்துச்சு. இதில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா கழுகினதுக்கு அப்புறம் 4 to 6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். கூடவே 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரெண்டுமே நல்லா கழுகி ஊற வச்சுக்கலாம். இதே தண்ணீர் தான் நம்ம அரைச்செடுக்க போகிறது. அதனால உளுந்தம்பருப்பு நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ இதை அரைக்க போகிறேன். முதல்ல உளுந்தம்பருப்பு மிக்சிக்குள்ளே போட்டு நம்ம ஊற வச்ச அந்த பருப்பில் இருக்கிற தண்ணி அதுவும் சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரௌன் அரிசி, பச்சை அரிசி, அதுவும் நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்ச அதே தண்ணியில் தான் அரைச்சி ஊற்றிருக்கு. இட்லிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. லைட்டாக தறி இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. 1/2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோ சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இருந்தால் இதே மாதிரி ஒரு வுடன் கரண்டி அது வச்சுட்டு நல்லா கலக்கி எடுத்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஊற வச்சு அதே தண்ணியில் அரைச்சி எடுத்துருக்கிறதுனால 6 to 8 மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா பொங்கி வந்துட்டும். நைட்டு ஃபுல்லாக வைக்கணுன்ட்டு இல்லை, நைட்டு ஃபுல்லாக வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மெதுவாக கலக்கி எடுத்துக்கோங்க. உப்பு நம்ம இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக இருந்தால் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா ஒரு டைம் இதே மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். இது நம்ம வேக வைக்கிறது இட்லி தட்டில் கிடையாது, வாழை இலையில் தான். அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணணும். நம்ம இது மடிக்கிறது இதே மாதிரி நீளமாக தான் மடிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இது பெருசாக இருக்கணும், நீளம் இருக்கணும். அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க. இது மடித்ததுக்கு அப்புறம் நம்ம ஓரம் லாக் பண்ணணும். கெட்டி வைக்கிறதுக்காக இந்த வாழை இலையோட பின்னாடி இருக்கிற அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும்ல, அதிலிருந்து இதே மாதிரி கொஞ்சம் வாழை நார் அப்படின்னு மலையாளத்தில் சொல்ல, தமிழ்ன்னு எனக்கு தெரியல, அதுவும் எடுத்து வச்சிருக்கு. அது இல்லை அப்படின்னா நீங்கள் நூலு கூட எடுத்துக்கலாம். வாழையில ஒரு டைம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது மடிக்கும்போது கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறது. கிழிஞ்சு போயிடுச்சுன்னா மாவு வெளியே கொட்டிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கிற இட்லி கிடைக்கிறதுக்காக தான் முதல்ல வாழையில நல்லா சூடு பண்ணி எடுத்து வைக்கிறது. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைக்கும்போது நம்ம மடிக்கும்போது கிழியாமல் கரெக்டாக லாக் ஆகிருக்கும். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அடுத்தது நம்ம இதுக்குள்ளே மாவு எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சு தர்றேன். வாழையில இதே மாதிரி நீளமாக கரெக்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதே மாதிரி மடித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வாழை நார் வச்சு மெதுவாக கெட்டிக்கோங்க. அமர்த்தக்கூடாது. ரொம்ப அமர்த்திச்சு அப்படின்னா இலை கிழிஞ்சு போயிடும். அதனால சாஃப்டாக கெட்டிக்கோங்க. வாழை நார் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணுற நூலில் இருக்கும் இல்லைங்களா, பூ கட்டுற நூலில் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி கெட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே மாவு ஊற்ற போகிறேன். ஊற்றும்போது மாவு ரொம்ப அதிகமாக வெளியே கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மடித்த ஒரு இலைக்குள்ளே ஊற்றுற மாவு 3 to 4 பெரிய சைஸ் இட்லியோட மாவு இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு எடுக்கும்போது ஒரு இலை இட்லியே ஒருத்தருக்கு தாராளமாக இருக்கும். அதனால் இப்போ நமக்கு ஒரு 4 to 5 இலையில் செய்கிறதுக்கான இட்லி மாவு தான் இது இருக்குது. அது பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. முதல்லலாம் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பாருங்கள். இல்லை இருந்தால் கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. பாருங்கள், நான் இதுக்குள்ளே ஒரு 4 இட்லிக்கான மாவு ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் இது மடிக்கிற டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப டைட்டாக மடிக்கக்கூடாது. ரொம்ப அமுத்தி மாவு இருக்கிற அந்த அளவுக்கு வரைக்கும் மடிக்கக்கூடாது. கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் லூஸாக தான் மடிச்சிருக்கணும். ரொம்ப டைட்டாக அமர்த்தி மடிக்கும்போது மாவு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இட்லி மாவு தான் ஆவியில் வேகும்போது கொஞ்சம் பொங்கி வந்துடும். அதுக்கான இடம் நம்ம இலை மடிக்கும்போது உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வெந்து கிடைக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
வாழை நார் வச்சுட்டு 2 சைடும் இதே மாதிரி சாஃப்டாக கெட்டிக்கோங்க. வாழை இலை மடித்து அதுக்குள்ளே மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டீமருக்குள்ளே தண்ணி கொதிக்க விடணும். எல்லாமே மடித்து வச்சதுக்கப்புறம் ஒன்றா வைக்கக்கூடாது. ஒன்று ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே ஆவி வர்ற பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடி வச்சுக்கோங்க. எல்லாமே ரெடியாகி வர்றதுக்குள்ளே சில டைம் வந்து மாவு ஒழுகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கொஞ்சம் வந்தாலும் நம்ம ஆவிக்குள்ளே வைக்கும்போது அது அங்கேயே வெந்து லாக் ஆகிடும். அதனால ஒன்று இதே மாதிரி கெட்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஆவியில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைம் வந்து 2 இல்லை 3 இட்லி ஒன்றா வச்சு வேக வச்சா போதும். ரொம்ப மேலே அமுத்தி வச்சிருச்சுன்னா மாவு சீக்கிரம் வேகாமல் போயிடும். நம்ம ஸ்டீமருக்குள்ளே இருக்கிற தண்ணி வற்றி போயிடும். எல்லாமே பார்த்து பத்திரமா செஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ரொம்ப வெரைட்டியாக இருக்கிற ஒரு இட்லியோட ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நிறைய வெரைட்டி இட்லியோட ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கு. அது உங்களுக்கு பிடிக்குமோன்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி ஒரு நார்மல் இட்லியோட ரெசிபி இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கு. பிடிக்கும் அப்படின்னு அதுவும் நான் இன்னொரு டைம் அப்லோட் பண்ணிடுறேன். கார்லிக் இட்லி, வெஜிடபிள் இட்லி, அப்புறமா வந்துட்டு கோகனட் இட்லி, கறி இட்லி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு அட் எ டைம் 3 இட்லி இதே மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். நல்ல ஒரு டைம் ஆவி வந்ததுக்கப்புறம் தீ வந்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு 15 to 20 நிமிஷம் ஆகும் இது நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டீமருக்குள்ளே தண்ணி ஊற்றுறதுக்கு மறக்காதீங்க. நாளைக்கு காலையில் சாப்பிடணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழை இலைக்குள்ளே இதே மாதிரி கெட்டி வச்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு போகாது, சாஃப்ட்னஸ் போகாது. 2-3 நாளைக்கு இது வந்து கெடாமல் இருக்கிறதுனால நீங்கள் இதை ட்ராவல் ஃபுட்டாக கூட எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயாவது போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஆறி இருக்குது. நம்ம இப்போ இது திறந்து பார்க்கலாம். மாவு ஊற்றி கெட்டி வச்சு அப்படியே ஆவியில் வேக விட்டுறதுனால பாருங்கள், லைட்டாக மாவு வந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓரமாக ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது எடுக்கணுன்ட்டு இல்லை, இப்போ கொஞ்சம் நீட்டாக பார்க்குறதுக்காக தான் நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். வாழை இலையிலே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப மணமாக இருக்கிற ஒரு இட்லியாக இருக்குது. இந்த மாவுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை, இஞ்சி அதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இட்லிக்கும் நல்ல டேஸ்ட்டும் மனமும் இருக்கும். இந்த சைஸுக்கு ஒரு இட்லி போதும் ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம இப்படியே சாப்பிடக்கூடாது. இட்லியோட சைஸுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சட்னிக்குள்ளே தொட்டு தான் நம்ம இது சாப்பிடணும். கத்தி வச்சு இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது. பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்கிற ஒரு இட்லியாக இருக்கும். இது இப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கிற இட்லியாக இருக்குது. இந்த ஒரு சைஸுக்கு இந்த ஒரு ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ இட்லி மாதிரி இல்லை, எனக்கு இது வந்து அந்த ரஸ்க்கு மாதிரி கேக்கு மாதிரி எல்லாம் தோணுது. சைட் டிஷ் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒரு தேங்காய் சட்னி. தேங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளிச்செடுத்த சட்னி ஒன்று எடுத்து வச்சுருக்கு. கூடவே இட்லி பொடி அதுவும் எடுத்து வச்சிருக்கு. இது 2 தான் இதோட பர்ஃபெக்டாக இருக்கிற காம்பினேஷன். சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதோட இந்த மாதிரி சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது தான் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.